நம்ம கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அர்கைவ் பண்ணி வச்சிருப்பீங்க டேட்டா எல்லாத்தையும். ஸோ அந்த டேட்டா வந்துட்டு நீங்க ஒரு தடவை அர்கைவ் பண்ணணும் மெசேஜ் எல்லாம் போன வாட்ஸ்அப்ல. இப்போ நீங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு சிம்பிளா அர்கைவ் பண்ணிக்கலாம். ஒரு சாட்டே அர்கைவ் பண்ணிக்கலாம். யார் அர்கைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை செலக்ட் பண்ணி மேலே அந்த அர்கைவ் பாக்ஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாட்டே அர்கைவ் ஆயிடும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறமாட்டி அதிலே மெசேஜ் பண்ணிக்கலாம். சாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளர் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இனிமேல் தான் அந்த ட்ரிக்ஸ்லாம் காமிக்கணும். ஸோ அதனால தான் நான் ப்ளர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்க செகண்ட் ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்க் தீமா மாற்ற போகிறோம் வாட்ஸ்அப்பை. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லா கெத்தாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. சாட்ஸ் இருக்கும். சாட்ஸை கிளிக் பண்ணி தீம் இருக்கும். நான் ஆல்ரெடி டார்க்கில் வச்சுருக்கேன். உங்களுக்கு சிஸ்டம் டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் லைட்டில் கூட வச்சுக்கலாம். நான் டார்க்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு கெத்தாகவே இருக்கும். தேர்ட் ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் டைம் ஃபோட்டோ சென்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா அது நிறைய பேரால் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு எந்த ஃபோட்டோ வந்து பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்துக்கோங்க. சென்ட் கொடுத்துட்டு எப்பவும் போல தான் அனுப்பி விட்டுக்கோங்க. அனுப்பி விடும்போது ஆட் கேப்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன டேக் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நார்மலான மெசேஜ் மாதிரி போகும். அந்த மெசேஜ் அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் ஃபோட்டோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபோர்த் ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிள் கீபோர்ட். நிறைய பேர் டெலகிராம்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் 3D எமோஜிஸ்லாம் கெத்தாக அனுப்பி விட்டுக்க முடியும். ஆனால் நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன அந்த ஃபீச்சர் கொண்டு வரல. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு வாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு பாபிள் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு ஒன்று இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஜிபோர்டுக்கு பதிலாக பாபிள் கீபோர்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கீபோர்டு வந்துட்டு ஜிபோர்டு இல்லைன்னா சிஸ்டம் போர்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பாபிள் கீபோர்டுக்கு மாறிடும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இமோஜிஸ் அனுப்புனீங்க அப்படின்னா டக்கரான 3D இமேஜஸ்லாம் அனுப்பிக்க முடியும். வேற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் ஓட விட்டுருங்க. ஓட விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1x அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1.5x ஸ்பீட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா 2x ஸ்பீட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸ்பீட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்கோம் உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வீடியோ போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ முடிச்சிடலாம். டாடா, பாய் பாய்.